ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைப்ரைட்டிங்கில் கிளாஸ் 4 எப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த லோயர் ரோவை நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோஸ்லாம் இந்த அப்பர் ரோ மிடில் ரோ நம்ம போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7 எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் முன்னாடிலாம் கொடுத்துருப்பேன் நிறையா ஹோம்ஒர்க்காக. அந்த இதை நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுடைய டைப் ரைட்டிங் ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 7 நம்ம எப்படின்னு பார்க்கலாம். லோயர் ரோவர். ஓகே, நம்ம எப்போவுமே கையை இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் நம்ம வச்சுப்போம். எப்போயுமே அதே பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்போது நம்ம லோயர் ரோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பொசிஷனில் நம்ம எப்போயும் வச்சுப்போமா. ஓகே, தென் இந்த வரல வச்சே நம்ம இஜெட்டுக்கு யூஸ் பண்ணணும். இந்த வரல எஸ்ஸில் யூஸ் பண்ணுற வரல வச்சு இஜெட்டுக்கு யூஸ் பண்ணணும். டியில் வைக்கிற வரல வச்சு எக்ஸுக்கு யூஸ் பண்ணணும். தென் இந்த வரல வச்சு நம்ம எஃப்ஐயும் ஜியும் யூஸ் பண்ணியிருப்போம். அதே வரல வச்சு தான் இங்கேயும் சியும் வியும் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த பொசிஷனில் நம்ம வச்சுருப்போம் கையை. இதே வரல இந்த வரல வச்சு நம்ம இங்கே எல் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வரல வச்சு நம்ம கம்மா யூஸ் பண்ணிக்கணும். தென் இந்த வரல வச்சு நம்ம கே யூஸ் பண்ணியிருப்போம். அதே வரல வச்சு தான் எம் யூஸ் பண்ணணும். இந்த வரல வச்சு தான் நம்ம ஜே யூஸ் பண்ணியிருப்போம். அதே வரல வச்சு தான் இங்கே பியையும் என்னையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இதே பொசிஷனில் வச்சு நம்ம அடித்து பார்க்கலாம். ஏ இசட் நம்ம எந்த வரல வச்சு இந்த வரல வச்சு இசட் ஃபஸ்ட்டு தூக்கி அடித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் தூக்கி அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஏ இந்த வரல ஏ, தென் இசட், அதுக்கடுத்து இந்த வரல வச்சு எக்ஸ் சி வி எஃப், ஒரு ஸ்பேஸு ஒரு செமிகோலன், அதுக்கடுத்து எம் இந்த வரல வச்சு எம் என் பி ஜே, ஒரு ஸ்பேஸு ஏ இசட் எக்ஸ் சி வி எஃப் ஸ்பேஸு செமிகோலன் கமா எம் என் பி ஜே ஸ்பேஸு. இப்படி நம்ம கண்டினியூஸாக நம்ம அடிச்சுட்டே போகலாம். அடுத்து நான் எக்ஸசைஸ் 8 இதை அட்டாச் பண்ணுறேன். அந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் எவ்வளோக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால் எக்ஸசைஸ் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம ஏபிசிடி எப்படி ட்ரை பண்ணுறது அப்படி முன்னாடி இருந்து அதுக்கு பின்னாடி இருந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா